ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒயிட் ரைஸ், தக்காளி ரசம், துவரம்பருப்பு, தேங்காய் பூலாம் சேர்த்து வாழைப்பூ பொரியல் செஞ்சுருக்கேன். அடுத்து மோர் குழம்பு, பூசணிக்காய் நிறைய போட்டு மோர் குழம்பு வச்சுருக்கேன். பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சாலே தனி டேஸ்ட்டு தான். மோர் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூசணிக்காயில் காரம், புளிப்பு இதெல்லாம் இழுத்துக்கிட்டு அந்த காயே அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு எப்படி வச்சுருந்தா உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஒரு பட்டை, அப்புறம் 1.5 ஸ்பூன் தனியா, மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம். மிளகு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம், ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசனை வந்த அப்புறம் 1/4 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா 1/2 ஸ்பூன் இஞ்சி, 3 பச்சை மிளகா, 4 பீஸ் இஞ்சி, 2 பல் பூண்டு போட்டு வதக்கிட்டு அப்புறம் 1 கப் தேங்காய் பூ சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுமாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா பூசணிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காய் முழுகிற அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைக்கலாம். அப்புறம் கலரும் நல்லா மாறிட்டு காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை கலந்துக்கிறேன். ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இது ஆப்ஷன் தான், நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. நல்லா சால்ட்டு சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் மோர் குழம்பு செய்கிறீங்கன்னா கலக்கி விட்டுக்குன்னே தயிர் ஆட் பண்ணுங்கள். தயிர் நிறைய போயிட போகுது. 1 ஸ்பூன் எண்ணெயில் ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நான் தாளிப்பு மோர் குழம்புல ஆட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், பூசணி மோர் குழம்பு ரெடி ஆகிடுத்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.